கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். தேவனுடைய பிரதான கிருபையில அவர் இந்த ஒரு நாள் கூட கொடுத்து அவருடைய சத்தியவசனங்களை தியானிக்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு கிறிஸ்தேசு மூலமாக நன்றிகளை புதுசோற்றம் எடுக்கலாம். இந்த நாளுமாக கூட பார்க்கும்போதோ இந்த வார்த்தைகளை கேட்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தலாம். தேவன் தான் நம்மளை மறுத்து அவர் வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ இந்த நாளுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்பு பார்க்கும்போது த மெமோரியல் பிரேட் என்று பார்க்கிறோம். ஸோ ஆதார வசனம் நம்ம பார்த்துருக்கோம், மத்தேயு 26:26. இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம கடைசி மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஓகே. ஸோ அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து இதோ அதை பிட்டு அவர் என்ன பண்ணாங்களா, புசியுங்கள் என்று கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு வசன தலைப்பில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பிரெட் இங்கே அப்பம் இல்லைங்களா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எளிமையான ஒரு பொருளை எடுத்து அவருடைய பாடுகளை அவர் நமக்கு சிம்பிளாக ஒரு அடையாளமாக அவர் காண்பித்திருக்கிறார் என்று பார்ப்போம். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக விலை உயர்ந்த பொருட்களை அவர் காட்டியிருக்கலாம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா கோல்டை காட்டியிருக்கலாம், இன்சென்சஸ், ஜுவல்ஸு, இதெல்லாம் ஒரு ஒப்பனையாக ஒரு சிம்பிளாக அவர் காட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இயேசு என்ன பண்ணார், ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு அப்பம் என்ன மாதிரி இருக்குது, அது காமனாக இருக்குது. அந்த அப்பம் பார்க்கும்போது அது ஆடம்பரமாக இருக்கா, இல்லை டெக்கரேஷன் பண்ணியிருக்கா, இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப பிளெயினாக இருக்குது. அது டெய்லி உணவாக கூட நமக்கு இருக்குது என்று பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு அப்பத்தை எடுத்து அவருடைய இந்த சாக்ரிஃபைஸை அவர் நமக்கு அந்த மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பலியை அவர் அந்த அப்பத்தின் முகாந்திரமாக காண்பிக்கிறார் என்று பார்க்கணும். சொல்கிறேன் அப்பம் என்று பார்க்கும்போதோ அது எல்லா வீட்லேயும் இருக்குது இல்லைங்களா. எல்லா வீட்லேயும் அப்பம் இருக்குது, எல்லாருடைய டைனிங் டேபிள்லையும் அப்பம் என்பது இருக்குது. இப்போ பார்க்கும்போதோ வெறும் சிலர் வீட்டில் மாத்திரம் இருக்குங்களா அப்பம், இல்லை என்னங்களா. அப்போ பார்க்கும்போதோ இது ரிச் பர்சன், ரொம்ப ஸ்ரீமந்தா இருக்கிறவங்க இல்லது பூரா இருக்கிறவங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் கூட அந்த அப்பம் காணப்படும். பணக்கார வீட்டில் இருக்கு, ஏழை அவங்கள வீட்டு கூட அந்த அப்பம் இருக்கு என்று பார்க்கணும். ஸோ ஆகையால் நம்முடைய கர்த்தர் இயேசு அந்த அப்பத்தை எடுத்து நமக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்க அவர் அப்பத்தை அவர் சூஸ் பண்ணார் என்று பார்க்கணும் சகோதரர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு படத்தில் நம்ம ஒரு மெயினான விஷயம் பார்க்கும்போது ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். டைப், ஆன்டி டைப், நிழல் பொருள் ஒரு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பம் இந்த டேபர்னாக்கிள் நமக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் அது என்ன குறிக்கிறது என்று பார்க்க போகிறோம். அதோட கூட இந்த டிவைன் பிளான் சார்ட்ல அப்பம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது என்று கூட நம்ம பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போதோ பிரெட் இன் காட்ஸ் பிளான் இல்லைங்களா. ஸோ இது டைப்பு பார்த்துலாம், இதோடைய நிழல் நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சபடி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அந்த அதிகாரத்தில் முழுமையாக நம்ம படித்தோமானால் அதில் அநேக விஷயம் இந்த பஸ்கா அல்லது இஸ்ரேல் மக்கள் அவர் அந்த எகிப்தில் பார்வோன் உடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த விஷயம் அங்கிருந்து பார்வோன்லேருந்து அந்த எகிப்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனம், எகிப்திலிருந்து அவங்க வெளியே வர்றது, இந்த எல்லா விஷயமும் இந்த ஒரு எக்ஸடஸ் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரிஸு.
ஸோ நம்ம பார்க்கும்போது அதை நம்ம வேகமாக கடந்து செல்லலாம். ஆண்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போதோ இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன அடிமைத்தனத்தில் இருந்தாங்க என்று பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி, சுமார் ஒரு 430 வருட காலம் அவர்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் அவர் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனம் பார்க்கும்போதோ ரொம்ப கொடூரமான ஒரு அடிமைத்தனமாக இருந்தது. அவர்கள் தானாகவே தங்களாகவே அதிலிருந்து அப்போ மீண்டு வர, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர அவங்களுக்கு முடியாத அல்லது கூடாத காரியமா இருந்தது. அவருக்கு ஒரு ரட்சகர் தேவையா இருந்தது சகோதரர்களே. ஆகையால் பார்க்கும்போது இதாகிய தேவன் ஒரு ரட்சகரை ஏற்படுத்துறார். இந்த ரட்சகர் யாருன்னு சொல்ல முடியுங்களா? மோசே. கரெக்ட். ஸோ மோசையை ஏற்படுத்தி அவர் என்ன பண்றாரு, அவர் பார்வோன் இடத்துல போய் அநேக தடவை அவர்கிட்ட போய் மன்றாடுறாங்க, இந்த மக்களை விடுவிச்சிடுங்க. தேவனும் அநேக வாதைகளை அங்கே கொடுக்குறான்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அவர் எவ்வளோ வாதைகள் கொடுத்தாலும் அங்கே பார்க்கும்போதோ அங்கே பார்வோன் ராஜா என்ன பண்றாரு, அவருடைய இதயம் கடினம் கொள்வது என்று பார்க்கணும் சகோதரர்களே. ஸோ இங்கே பார்க்கும்போதோ கடைசியாக அவர் ஒரு வாதையை கொடுக்குறார். அந்த வாதை என்னன்னு பார்க்கும்போதோ தலைச்சன் பிள்ளைகள் இல்லைங்களா சங்காரம் ஆகணும். ஸோ இஸ்ரேலில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எகிப்தியர்களுடைய வீட்டில் என்ன ஆகும்னா அங்கே சங்காரம் ஆகும், தலைச்சன் பிள்ளைகள். ஸோ ஆனாலும் நம்முடைய இஸ்ரேல் பார்க்கும்போதோ எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு அப்படி இருக்கு. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய சொந்த ஜனமாகிய தேவஜனமாகிய இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னன்னு பார்க்கும்போது கூட அந்த பஸ்காவை நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு கொடுக்குறாரு. ஸோ அது ஒரு மெமோரியலாக, ஏன்னா அங்கிருந்து அவங்க அந்த அடிமைத்தனந்து தேவன் அவர்களை விடுதலை செய்ய போகிறார். ஸோ அது ஒரு மெமோரியலாக அவங்க கொண்டாடணும் என்று பார்க்குறோம். ஸோ அது எப்படியாக கொண்டாடணும் கூட தேவன் அவர்களுக்கு விவரமாக சொல்லி கொடுத்திருந்தார். ஸோ அப்படியாக பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பத்தை அவங்க ருசிக்கணும் இல்லைங்களா. பஸ்கா ஆட்டை அவங்க சுட்டு அவங்க சாப்பிடணும். அது ஒரு வருடமாக இருக்கணும் அந்த பஸ்கா ஆடு. மற்றும் என்ன கசப்பான கீரை, இது எல்லாமே அவங்க சாப்பிடணும் இல்லைங்களா சகோதரர்களே. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த அடிமைத்தனம். ஸோ அங்கே பார்க்கும்போது அன்லிவன் பிரெட் அவங்க சாப்பிடணுமா இருந்தது. அப்புறம் அந்த கசப்பான கீரை, அன்லிவன். இப்போ அந்த புளிப்பு என்றால் என்ன குறிக்கிறது இங்கே பார்க்கும்போது பாவம் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா. இம்பர்ஃபெக்ஷன்ஸ், பாவம் என்று பார்க்கிறோம். அன்லிவன்டு பிரெட் அது என்ன குறிக்கிறதுனா பியூரிட்டி, சின்சியரிட்டி மற்றும் சத்தியம் என்று கூட பார்க்கிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது சகோதரர்களே, இங்கே இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கும்போதோ அங்கே அவங்க கர்த்தராகிய தேவன் அங்கே அவங்களுக்கு கட்டளையிட்டபடி அவங்களுக்கு என்ன பண்ணாங்களா, நீங்கள் அந்த ஆட்டை என்ன பண்ணி அதை சுட்டு நீங்கள் சாப்பிடணும். அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை நீங்கள் அந்த லிண்டல்ஸில் வாசக்காலில் நீங்கள் தெளிக்கப்படணும் என்று சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதே போல் அவங்க செஞ்சாங்க. அப்படி செய்யும் போதோ தேவனுடைய சங்கார தூதன் கடந்து செல்லும் போதோ ரத்தத்தை பார்க்கும்போதோ அவர் கடந்து சென்று விடுவார். ஆனால் எகிப்தியருடைய வீட்டில் பார்க்கும்போதோ எல்லாரும் வீட்டிலும் மரணம் இல்லைங்களா. தலைச்சன் பிள்ளை மரணம் அடைந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது அவர்கள் எப்படியாக இந்த ஒரு பஸ்காவை அவர் அதை செலிப்ரேட் பண்ணாங்க என்று பார்க்கும்போது அவங்க கச்சை கட்டி ரெடியாக கோல் எடுத்து இல்லைங்களா. ஸோ வேகமாக அந்த ஒரு காரியத்தை அவங்க செய்யணுமா இருந்தது சகோதரர்களே. தேவன் எப்படி அவங்க கட்டளையிட்டு இருந்தாங்களோ அப்படியாக அவங்க செஞ்சாங்க. அதை செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது சகோதரர்களே. தேவன் அவர் சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு அவங்க நடந்தபடியால் தேவன் அவங்களுக்கு அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுதலை செய்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்கள் அவங்க எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகிறாங்க என்று பார்க்குறோம் சோதரிகள். ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த செங்கடலில் அவங்க கடந்து செல்கிறாங்க. ஸோ அது கூட நம்ம பார்க்கலாம். இந்த செங்கடல் என்ன குறிக்கிறது என்று பார்க்கும்போது கூட இது 2ஆம் மரணம் என்று கூட பார்க்கலாம் சகோதரர்களே. ஓகே. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பஸ்கா ஆடு
பஸ்கா ஆடு நமக்கு அங்கே கொடுத்துருக்கிறார். அது நிழல்ல இருக்கு. நிஜத்தில் நம்ம பார்க்கும்போதோ த ட்ரூ பிரெட் ஃப்ரம் ஹெவன் யாருன்னு சொல்லலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? யோவான் 6:35 வாசிக்க கேட்போம். யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஜீவ அப்பம் நானே என்று இந்த வார்த்தையில நமக்கு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து இஸ் தி பிரெட் ஆஃப் லைஃப். அவரோட கூட வரவங்க யாரும் பசி அடிக்க மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்க என்று இங்க வசனம் கூறுகிறது. 1 ஜான் 1:29 யோவான் 1:29 நம்ம வாசிக்க கேட்போம். John chapter 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்தி தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்தி தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இங்க சொல்றாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் சகோதரர்களே. 1 கொரிந்தியர் 5:7 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பு கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு என்று பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ இங்க நிழல்ல நம்ம பார்க்கும்போதோ மோசே அந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன குறிக்கிறது என்று பார்க்கும்போதோ தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். எகிப்தியர்கள் யாரை குறிக்கிறது? எகிப்தியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள் இல்லைங்களா? They are the opponents of the people of God. எகிப்தியர்கள். ஃபாரோ யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வர ரொம்பவே அவங்க ஏக்கத்தோட வாஞ்சையோட காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவங்களுக்கு பேர்பட்டதான ஒரு வலி, அந்த ஒரு அன்பேரபிள் பெயின் அவங்க தினந்தோறும் அந்த ஒரு காரியத்தை அவங்க தினந்தோறும் அனுபவித்துருந்தாங்க என்று பார்க்குறோம். அவங்க வீக்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் கொடுத்ததுனால அவங்களுக்கு தாங்களாகவே விடுதலை செய்து கொள்ள முடியல என்று பார்க்குறோம் சோதரே. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவையாக இருக்கு. தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மோசையை வைத்து அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். ஸோ இங்கே நம்ம நிஜத்தில் நம்ம பார்க்கணும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தானாகவே வாலண்டரியாக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மை விடுதலை செய்திருக்கிறார். இந்த மனுக்குலம், இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம், the world of mankind, இப்போ present and past, அவங்க என்ன எப்படி இருக்காங்க? groaning and travailing இல்லைங்களா? இந்த ஒரு இப்போ நம்ம பார்த்தோம் ஃபாரோன். இப்போ இங்க இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல நமக்கு ஃபாரோன் யாருங்க? சாத்தானும் அவனுடைய மினியன்ஸ் சொல்லுவாங்க. மினியன்ஸ்னா சின், பாவமும் மற்றும் மரணமும். ஸோ இந்த 3 காரியங்கள் நமக்கு அந்த இதில் நம்ம பாண்டேஜில் நம்ம இருக்கிறோம் சகோதரிகளே. ஸோ மனிதர்கள், இப்போ இருக்கிற மனிதர்கள் கூட எப்படியாவது இந்த ஒரு காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று விடாமல் போய்விடுமோ, இதுலேருந்து விடுதலை பெற்றுவிட்டால் நலமாக இருக்குமே என்று எல்லாரும் வாஞ்சிக்கிறது உண்டு சகோதரிகளே. ஸோ ஆதாமுடைய ரேஸில் பார்க்கும்போதோ எல்லாரும் இந்த ஒரு பாண்டேஜ்குள்ளாக இருக்கிறாங்க. பாவம் மற்றும் மரணத்தினர் இந்த ஒரு பாண்டேஜ்குள்ளாக, இந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக எல்லோரும் காணப்படுறோம் என்று பார்க்கிறோம். ஸோ ஒரே ஒரு நமக்கு ஹோப் யார் என்று பார்க்கும்போதோ தேவன் தான் நமக்கு ஒரு ஹோப் இல்லைங்களா? ஸோ நம்ம நினைச்சு பார்க்கலாம் அல்லது யோசிச்சு பார்க்கலாம் சகோதரிகளே. அப்படி ஏற்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே ரட்சகர் இல்லை என்று இருந்தால்
அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. அதே போல நாமளும் இங்க சாத்தானுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறோம், பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறோம், மரணம் என்ற ஒரு கர்ஸ் இல்லைங்களா அதுல இருக்கிறோம். இந்த ஒரு காரியத்துல இருந்து நம்மளை ஒருவரும் விடுவிக்க இல்லை, யாரும் ஒரு ரட்சகர் இல்லை என்று சொன்னா நம்முடைய நிலைமை என்ன என்று சற்று நம்ம யோசிச்சு பார்க்கலாம் சகோதரர்களே. அந்த நிலைமை நம்ம நிச்சயமாக நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. மிகவும் கொடூரமான ஒரு விஷயமா இருக்கு சகோதரர்களே இல்லைங்களா. ஸோ த வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட் என்ன பண்றாங்களா, தே ஆர் groaning and travailing in pain என்று பார்ப்போம். ஆதாமுடைய சந்ததி கூட அப்படிதான் அந்த பாவத்திலையும் மரணத்திலையும் சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆன்டிடிபிக்கல் மோசஸ் என்று சொல்றோம். அவர் நம்மை தேவனுடைய பெரிதான கிருபையில அவருடைய தெய்வீக திட்டத்துல அவரை நமக்கு கொடுத்து இந்த ஒரு பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் இந்த ஒரு பாண்டேஜ்ல இருந்தும் நம்மை விடுவிக்கிறார் என்று கூட பார்க்கிறோம். அந்த ரெட் சீ என்ன ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்த்தோம் சகோதரர்களே, இரண்டாம் மரணம் இல்லைங்களா. அந்த இரண்டாம் மரணம் அங்க நம்ம டைப்ல பார்க்கும்போதோ நிழல்ல பார்க்கும்போதோ சாத்தானும் அவனோட கூட இருக்கிற அவர்கள், அங்க சாத்தான் யார் பார்க்கிறோம், ஃபாரோன் அவருடைய கூட்டாளிகள் எல்லாருமே என்ன அந்த கடல்ல எல்லாரும் மரிச்சு போனாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செகண்ட் டெத் இல்லை. ஆனா அதை அவங்க ஹர்ட் ஆகாம தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்று நம்ம இந்த நிழல்ல பொருள்ல பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ இந்த விஷயம் நீங்க படிக்கணும்னு சொன்னா 6வது வால்யூம்ல 11வது சாப்டர்ல இந்த காரியம் இருக்கு. அதோட தலைப்பு த பாஸ்ஓவர் ஆஃப் த நியூ கிரியேஷன் என்ற ஒரு தலைப்புல இந்த விஷயம் இருக்கு. நான் சொன்ன விஷயம் நீங்க அதை போய் படித்து தியானம் பண்ணலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போதோ இந்த அப்பம் த டிவைன் பிளான் சார்ட்ல என்ன நமக்கு ரெப்ரசென்ட் பண்றது என்று பார்க்கலாம் சகோதரர்களே. இங்க பார்க்கும்போது ஆதாம் எப்படிதான் அவர் எந்த நிலையில தேவன் அவரை சிருஷ்டித்தார் என்று பார்க்கும்போதோ சொல்ல முடியுங்களா, எந்த பிளேன்ல நம்முடைய சார்ட்ல எந்த பிளேன்ல ஆதாமை சிருஷ்டித்தார், எந்த நிலையில ஆதாம் இருந்தார் என்று சொல்ல முடியுங்களா. என் நிலை இல்லைங்களா. என் நிலை என்ன குறிக்கிறது சகோதரர்களே, பரிபூரண மனித நிலை இல்லைங்களா. அது நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நிலை இல்லைங்களா. தட் இஸ் justified plane or justification plane. ஸோ இங்க பார்க்கும்போது the plane of justification என்று சொல்றாங்க. ஸோ Adam was born in N plane. That plane is called plane of justification with perfect human condition. பரிபூர்ணமான ஒரு மனிதனுடைய ஒரு கண்டிஷன்ல அவர் பிறக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். அவர் அந்த கண்டிஷன்ல பிறந்திருக்கிறார். அது எப்பேற்பட்ட ஒரு கண்டிஷன், ஒரு ஆசீர்வாதமான ஒரு கண்டிஷன் சகோதரிகளே இல்லைங்களா. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு கண்டிஷன். ஏன்னு சொன்னா அந்த கண்டிஷன்ல அந்த ஒரு பிளேன்ல என்ன ஆகுதுங்களா, அங்க படிக்க முடியுங்களா. இட்ஸ் a plane of human perfection, the plane of justification இல்லைங்களா. இங்க கீழே பாருங்க, man can approach God. தேவனோடு அவர் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லைங்களா. God calls sons human sons, அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார் தேவன். ஆதாம் கூட யாருன்னு பார்க்கும்போதோ தேவனுடைய பிள்ளை தான். லூக்கா 3:38 நீங்க வாசிக்கணுங்க, அது உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க ஆதாம் மற்றும் ஏவாள் இல்லைங்களா. இந்த ஒரு நிலையில தான் அவங்கள சிருஷ்டித்திருக்கிறாங்க. ஸோ சாத்தான் உடைய வஞ்சனையில என்ன பண்றாங்க, சாத்தான் பொய்யை நிஜம் என்றும் நிஜத்தை பொய் என்றும் சொல்லி அவன் மேனிபுலேட் பண்ற ஒரு பர்சனாக காணப்படுறான் சகோதரர்களே. ஸோ ஆகையால் என்ன ஆச்சுங்க, ஏவாள் சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் பழத்தை சாப்பிட்றாங்க. அந்த பழத்தை அவருடைய ஹஸ்பண்ட் ஆகிய ஆதாம் கூட கொடுத்துட்றாங்க. ஆதாமும் அதை சாப்பிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது பாவம் செஞ்சுறாங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாக அவங்களுக்கு தேவன் ஏற்கனவே சொன்னபடி அவங்களுக்கு மரணம் உண்டாவதாக என்று சொல்லியிருக்காங்க. மரணம் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் த ஃப்ரூட் ஆஃப் த இது பார்க்கும்போது அவங்களுக்கு மரணம் கிடைக்குது என்று கூட பார்க்கணும். ஸோ இந்த ஒரு நிலையில இருந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தேவன் அவர்களை அங்கிருந்து
இந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவம் செஞ்சதுனால அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்திடுறாங்க என்று பார்க்குறோம் சகோதர சகோதரிகள். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க சகோதர சகோதரிகளே. ஆனாலும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், யார் ஒருவர் அவருக்கு ரட்சிப்பு அந்த ஒரு நிலையிலிருந்து அவரை மீட்டெடுக்க யார் ஒருவர் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு நிலைமை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது ரொம்ப கடினமான ஒரு நிலை சகோதர சகோதரிகளே. இங்கே பார்க்கும்போதோ பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்றாருக்கலாம், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த ஒரு அவரை மனிதனை விழுந்து போன இந்த மனிதனை ரட்சிக்க அவர் பிளான் பண்றாங்க என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ ஆதாம் விழுந்து போயிருக்கார் இல்லைங்களா? அவர் எந்த நிலையில இருந்தாரு? அவர் என் நிலை பரிபூர்ண நிலையில இருந்தாரு. அங்கிருந்து எங்க வந்துட்டாரு அவரு? ஆறு நிலை. ஆறு நிலை என்ன குறிக்கிறதும் பாவம், மரணம், டிப்ரேவ்டு பிளேன் என்று சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க சகோதர சகோதரிகளே. வந்துட்டு என்ன ஆகுதுங்களாங்க, அங்க தேவனுடைய கனெக்ஷனே இருக்காது அவங்களுக்கு இல்லைங்களா? தேவனோட முதல்ல அவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுங்களா, பாவம் வந்துடுச்சு, அதோட கூட அவங்களுக்கு மரணம் கூட அவங்களுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எந்த நிலையில இருந்தார்? ஜஸ்டிஃபிகேஷன் நிலையில இருந்தார், நீதிமான் என்ற ஒரு நிலையில இருந்தார். அவர் வந்துட்டு அநீதிமான், அவர் பாவம் செய்ததால அநீதிமான் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போதோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை வாசிச்சலாம். சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனம். இதோ துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். ஸோ அவர் இப்போ பாவம் செஞ்சுட்டு இந்த ஒரு அன்ஜஸ்டிஃபைடு நிலைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுதுங்களா சகோதரர், 6 நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்துடும் போது அந்த ஆதாமுடைய சந்ததி இப்படிதான் இருக்குதா? எல்லாருமே பாவத்திலையும் துர்குணத்திலையும் இருக்கிறாங்க என்று பார்க்கிற சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நிலையிலிருந்து, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையிலிருந்து ஆதாம் ஏவாள் அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த இதை இழந்துட்டு அவங்க அநீதிமான் நிலைக்கு வந்துட்டாங்க என்று பார்க்குறோம். ஒருவரும் இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பார்க்கும்போதும் பிதாவாகிய தேவன் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தன்னுடைய ஒரே பேரான மகனை கொடுத்து இந்த உலகத்தை ரட்சிக்க அவருடைய ஈடுபலி ரான்சம் சாக்ரிஃபைஸ் முகாந்திரமாக மனிதனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் திருப்பியும் அந்த ஒரு நிலையை கொடுக்க அவர் சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்னங்களா, நம்மை அந்த ஒரு பிளேன்ல இருந்து நம்மை ரட்சித்து நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அவர் அந்த நீதிமான் நம்ம ஆக்கியிருக்கார். எப்படி நம்ம நீதிமான் ஆயிருக்கோம்? அவர் இந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ் ஆதாம், ஒரு பரிபூர்ண ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் தான் வரணும் இல்லைங்களா? பார்க்கும்போது சகோதரர்களே, ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு இன்னொரு பரிபூர்ண மனிதன், 2ஆம் ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனை கொடுத்ததுனால, அந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ் கொடுத்ததுனால ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த பாண்டேஜ், அந்த அடிமைத்தனம், சாத்தான், பாவம், மரணம், இந்த காரியத்திலிருந்து அவங்க விடுதலை பெறாங்க என்று பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்தாருன்னா, தேவன் அவரை போய் ரிக்வெஸ்ட் பண்ணாரா, நீங்க கொடுங்க இல்லை, இது வாலண்டரி சாக்ரிஃபைஸா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாலண்டரியாக அவருடைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார். பார்க்கும்போதோ அவருடைய மனுஷிக ஜீவ உரிமைகளை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார். எல்லாமே தியாகம் பண்ணி அவர் இந்த ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சிலர் சொல்லலாம், இந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ், இந்த சிலுவை மரணம் ஒரு ட்ராஜடி என்று சொல்லலாம். இல்ல சகோதரர்களே, அது ஒரு ட்ராஜடி இல்லை. அதை பார்க்கும்போது அன்பும் கீழ்ப்படிதலின் அடையாளமா இருக்கிறது என்று கூட நம்ம பிரதர் அங்க குறிப்பிடுறார். அன்பும் கீழ்ப்படிதலினுடைய அடையாளம் என்று குறிப்பிடுறார். ஸோ இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காரியத்தை செய்து நமக்கு உலகத்திற்கும் பாவத்திலிருந்து சாத்தானிலிருந்து என்னங்களா அப்புறம் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. அதே போல நாம புது சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க நம்முடைய கர்த்தர். பார்க்கும்போதும் கர்த்தர் இயேசு அந்த இடுக்கமான வாசல்கள் இல்லைங்களா, நம்ம எல்லாருமே எந்த வழியில இருக்கோம்?
விசாலமான வாசல்கள் தான் இருக்கும் இல்லைங்களா சகோதர சகோதரிகளே. ஸோ பிறக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாம் முகமது அவருடைய சந்ததி எல்லாமே எங்கே தான் பிறக்கிறோம்னு சொல்லும்போதோ விசாலமான வழியில தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த விசாலமான வழியில இருக்கிறோம் நம்ம. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த நேர வழி, ஏன்னா அவர் தான் அந்த வழியை ஓப்பன் செய்தார், அந்த வழி நமக்கு திறந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த ransom sacrifice முகாந்திரமாக உலகத்துக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு கூட அந்த ஒரு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். அந்த வழி எங்க நம்ம கொண்டு போய் சேருது? பரலோகத்தை சேருது. நமக்கு என்ன ஒரு நிலை கிடைக்கிறது? சாரி, தெய்வீக சுபாவம். கண்டிப்பா நமக்கு தெய்வீக சுபாவம் கிடைக்குது. உலகத்துக்கு நித்திய ஜீவன், மூன்றாவது உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவங்களுக்கு கிடைச்சிடும் பார்க்கணும். ஸோ இப்படியாக பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை நமக்கு உலகத்துக்கும் நமக்கும் செஞ்சிருக்கிறார். நாம அப்போ என்ன இருக்கிறோம் சொல்லும் போதோ அநீதிமான நிலையில நம்ம பிறந்திருக்கிறோம், அந்த விசாலமான வழியில இருந்திருக்கிறோம். நம்மை நீதிமான் நிலைக்கு கொண்டு வந்து இல்லைங்களா நமக்கு அந்த அந்த இடுக்கமான வாசல் வழிக்கு நம்மை கொண்டு செல்கிறார் என்று பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ இங்க பார்க்கும்போதோ இந்த ஒரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சரி. ஸோ ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சிடலாம். அங்கே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன இலவசமாக தேவன் நமக்கு இந்த ஒரு காரியத்தை செய்து கொடுத்திருக்கிறார். நம்ம ஏதோ பணமோ பொருளோ எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆனா தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த அன்பினால இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஒரு வசனத்தை பார்க்கலாம். நமக்கு இது ஒரு gift தான். இதை ஏற்றுக்கொள்ள முடியுதுங்களா? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் என்ன, அது ஒரு gift. எப்படி நம்ம சொல்லலாம்? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது இல்லை, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that whosoever believeth in his son shall not perish but have everlasting life என்று பார்க்கிறோம். ஸோ யார் தான் கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு இதுக்கு நம்ம என்ன நம்ம செலுத்த முடியும்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு பதில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை சகோதரர், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு நடக்கலாம். அது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும் சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னொரு வசனம் கூட வாசிச்சிடலாம். ரோமர் 5:1. அங்கே இருக்குங்களா? அங்கே இருக்கு. ரோமர் 5:1. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் எல்லாருக்கும் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்களா? ஜஸ்ட் கேட்குறேன், இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு கிஃப்ட் தேவன் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு சமாதானம் இருக்கணும் என்று பார்க்கிறோம். ஸோ இன்னும் அநேக வசனம் இருக்கு, நான் அது சொல்றேன், நீங்க நோட் பண்ணுங்க, படிக்க வேண்டாம். கலாத்தியர் 2:16.
அப்புறம் தீத்து 3:7, அப்புறம் ரோமர் 8:30 நம்ம படிச்சிடலாம் சொல்ல 8:30. எங்களை முன் குறித்தாரே அவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாம் ஆக்கி இருக்கிறார். கூட ஆக்கியிருக்கார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா சொல்ல அவர் தான் என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங்ல முன் குறித்திருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார், அவரை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் மற்றும் கடைசியாக மகிமையும் படுத்திருக்கிறார். ஸோ இந்த காரியம் நம்ம ஒண்ணுமே செய்யல அவருக்கு இல்லைங்களா? அவர் இலவசமா இந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கார் சகோதரர்களே. அப்போ நம்ம எவ்வளோ அவருக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாகவும் கீழ்பட்டும் நம்ம இருக்கணும் என்று பாருங்க சகோதரர்களே. ஸோ இது நம்ம என்ன பார்த்தோம், இந்த சார்ட்ல டிவைன் பிளான் சார்ட்ல நம்ம பார்த்துட்டோம் பிரெட் இல்லைங்களா? இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம், டேபர்நாக்கிளுக்கு போயிடலாம். ஸோ டேபர்நாக்கிள் இந்த ஆசாரிப்பு கூடாது. ஸோ இதுல பார்க்கும்போது சகோதரர்களே நம்மளுடைய நிலைமை எங்க இருந்ததுன்னு பார்க்கலாம். இதுல பாளையத்துல இல்லைங்களா? நம்ம எல்லாரும் எங்க இருந்தோம்? உலகத்துல இருந்தோம், பாளையத்துல இருந்தோம். இங்க பார்க்கும்போதோ எல்லாரும் நம்ம பாளையத்துல தான் இருந்தோம். ஸோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலின் முகாந்திரமாக நமக்கு என்னங்களா இங்க கேட் யாருக்குங்களா? கேட் யாருங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் முகாந்திரமா தான் நம்ம இந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம கடந்து வரோம் என்று பார்க்கிறோம் சொல்ல அவரை நம்ம அவருடைய ஈடுபலியை நம்ம விசுவாசத்தின் மூலமாக அதை ஏற்றுக்கொண்டபடியால், அதை நம்பினபடியால் நமக்கு நீதிமான நிலை நமக்கு கிடைச்சிருக்கு என்று பார்க்கிறோம். ஸோ இந்த டேபர்நாக்கிள்ல பார்க்கும்போது பிரகாரத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இல்லைங்களா? அங்கே கோட் என்று பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த ஒரு நிலையை நம்ம வந்து கொண்டு பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னும் 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை அடுத்த கிளாஸ்ல அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதே நம்ம பார்க்கும்போது நம்ம விசுவாசம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நம்ம விசுவாசம் வைத்து அவருடைய ஈடுபலி, அவருடைய பாடுகளை, அவருடைய சாக்ரிஃபைசஸை நம்ம விசுவாசத்தின் மூலமா நம்ம ஏற்றுக்கொண்டபடியால் நமக்கு இந்த ஒரு நிலையில கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அது ஒரு நிலை தான். இப்போ நம்ம அந்த கோர்ட்ல எந்த நிலையில ஆக்சுவலி ஒரு பிளேஸ்ன்றது இல்லை, ஜஸ்ட் அது ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம வரோம். நம்ம தேவனுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி, அவருடைய சாக்ரிஃபைஸ் நம்ம விசுவாசித்து வரும்போது நமக்கு அந்த ஒரு நிலையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரகாரம் என்ற ஒரு நிலையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே மத்தேயு 26:26 நம்ம அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம் சகோதரர்களே. ஸோ இங்கே பார்க்கும்போது இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கலாம். 26:26 மத்தேயு. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு அவர் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் இல்லைங்களா? சோ இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரெட்டை எடுக்கிறார் இல்லைங்களா? அந்த அப்பம் முதலாவதாக என்ன பண்றாங்க, அவரு அப்பத்தை எடுக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா? அந்த அப்பம் என்ன குறிக்கிறது பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாமிசம். அது ஆக்சுவலி சொல்ல போனா சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அப்பம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கர்த்தருடைய சரீரம் ஆயிடுத்து கூட நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனால் பிரதர் ரசல் கிளியராக அவர் ரீப்ரின்ஸ் ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்கார். அது வந்துட்டு அவர் உயிரோட தான் இருக்காரு, அது ஒரு அடையாளமாக தான் அவர் காட்டுறாரு, ஒரு சிம்பிளா தான் அவர் யூஸ் பண்றாரு. ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் வழியா இருக்கிறேன், நான் திராட்சை செடியா இருக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அதெல்லாம் ஒரு சிம்பிள் தான். பார்க்கும்போது சொல்ல அது அவரை அதை நேரடியாக லிட்ரலாக நம்ம எடுக்க முடியாது என்று பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ இங்க அந்த அப்பம் பார்க்கும்போதும் இந்த அப்பம் இந்த உலக ஜனத்துக்காக அவருடைய ஜீவனாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அப்பம் வந்துட்டு அவருடைய மேன்மையான ஒரு சரீரத்தை குறிக்கல, அல்லது அவருடைய மகிமை நிலை இருக்கிற அந்த சரீரத்தை குறிக்கல. ஆனால் அது என்ன குறிக்கிறதுனா,
அந்த பலியிடப்பட்ட அந்த மனுஷனுடைய சரீரத்தை குளிக்குது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது ரீப்ரிண்ட் ஆர்டிகல் 1012ல நம்ம படிக்கலாம். So the memorial was instituted during the Passover. இது ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு சகோதர சகோதரிகளே. நிழல்ல நம்ம பார்க்கும்போது இந்த பஸ்கா பண்டிகை பண்றாங்கல்ல, அதே பஸ்கா ஃபெஸ்டிவல் இங்க அந்த மேல்வெளி அறையில பண்றாங்க. ஆனா அது என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல் உடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. பாருங்க, அதே ஒரு நாள் இந்த வருடத்தின் முதல் மாசம் இல்லைங்களா 14ஆம் தேதி தான் அங்க இந்த பஸ்கா ஆட்டை இஸ்ரேல் மக்கள் அங்க பண்ணாங்க, அங்க அடித்து அவங்க புசிச்சாங்க. அதே போல இங்க பார்க்கும்போது அதே முதலாம் மாசம் நீசான் மாசம் 14ஆம் தேதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் மரணத்துக்கு சிலுவையில் ஏறினார் என்று கூட பார்க்கணும் சார். இது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ இங்க அன்லிவன் பிரெட், பொழிப்பில்லாத அப்பம் என்ன குறிக்கிறது பார்த்தோம்? பாவம் இல்லாத நிலை இல்லைங்களா, பர்ஃபெக்ட் பரிபூர்ணமான மனிதனுடைய நிலைமை என்று பார்த்திருக்கோம் சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமா இருந்தார், பாவம் அற்றவராக இருந்தார் என்று கூட பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் ஆர்டிகல் 840ல கூட பார்க்கிறோம். The Passover lamb pointed forward to Christ. அங்க பஸ்கா ஆடு எதை பாயிண்ட் பண்றதுன்னு பார்த்தா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறதா இருக்கிறது என்று பார்த்திருக்கோம். ஸோ அவர் என்ன பண்றாரு, அதை வாங்கி அவர் பிளஸ் பண்றாரு. ஏன்னா அவர் வாலண்டரி சாக்ரிஃபைஸ் அது தேவனுக்கு அது கொடுக்குறாரு, அது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் பண்றாரு. அது என்ன பண்றாரு, அந்த அப்பத்தை எடுத்து அதை பிளஸ் பண்றாரு முதலாவது. ஸோ அது பிளஸ்ஸிங் என்ன சொல்லுதுன்னா செல்ஃப் வில்டு, அவர் செல்ஃப் வில்டு சாக்ரிஃபைஸ் என்று பார்க்கணும். அந்த ஒரு சாக்ரிஃபைஸை பிதாவாகிய தேவன் பரிபூர்ணமாக அங்கீகரிக்கிறாங்க என்று கூட பார்க்கிறோம் இல்லைங்களா சகோதர சகோதரிகளே. ஸோ இயேசு கிறிஸ்துவின் அந்த இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்றார். ஆனா அது ஒரு சிம்பாலிக்காக தான் சொல்றாரு என்று பார்க்கிறோம். அது வந்துட்டு லிட்டரலா நம்ம அவருடைய சரீரம் என்று எடுக்க முடியாது சகோதர சகோதரிகளே. அநேக இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஃபிகர்ஸ் சிம்பிள்ஸ் வச்சு தான் அவர் அநேக காரியங்களை சத்தியங்களை அவர் அங்கே பேசியிருக்கிறார் என்று கூட பார்க்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருங்களா, அதை பிளஸ் பண்ணி அந்த அப்பத்தை அவர் பிடுறார் இல்லைங்களா. the body broken for us. ஸோ 1 கொரிந்தியர் 11:24 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:24 வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார் இல்லைங்களா. அவருடைய சரீரமா இருக்கிறது சகோதரர்களே. என்ன இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பார்க்கும்போது அவருடைய மனிதத்துவம், அவருடைய ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க, அவருடைய மனிதத்துவம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. His humanity was sacrificed என்று பார்க்கிறோம். அவருடைய உரிமைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் அது எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. His rights were surrendered என்று பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய ஜீவன் பலியாக ஊற்றப்பட்டிருக்கிறது. Overflow. His life was poured out என்று பார்க்கிறோம் சகோதரர்களே. அவருடைய ஜீவன் பலியாக ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸோ அவர் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறதுனால என்ன பண்றோம், என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கு பார்க்கும்போது ஆதாமுடைய அந்த சாபத்துல இருந்து நமக்கு விடுதலை இல்லைங்களா. அப்புறம் நமக்கு அந்த இடுக்கமான வாசல் வழி நமக்கு திறந்து கொடுக்கிறது, ஓப்பன் ஆகுது. நமக்கு சத்தியத்துக்கு ஜீவனுக்கு நமக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. மற்றும் தேவனிடத்தில் நம்மை ஒப்புரவு ஆவதல் ஆகிறது என்று கூட பார்க்கலாம் சகோதரர்களே. யோவான் 14:6 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று பார்க்கலாம் சகோதரர்களே. ஸோ
இன்னொரு விஷயத்தை பார்த்தலாம். இதை கடைசியாக நமக்கு என்ன சொல்றாரு அவரு, அதை பிக்கப்படுறாரு, அந்த அப்பம் பிக்கப்படுகிறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, இதை எடுத்து இதை வாங்கி புசியுங்க இல்லைங்களா, புசிக்கணும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சிம்பலைஸ் பண்ணிட்டு அங்கேயே வச்சிருக்கலாம் இல்லைங்களா. எதற்காக அவர் நமக்கு கொடுக்கணும்? அந்த அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து பிட்டு அது ஓகே, இது என்னுடைய சரீரமாக நான் பிக்கப்பட போகிறது, என்னுடைய மரணத்தை குறிக்கிறது, சாக்ரிஃபைஸ் ஆக போகுதுன்ட்டு அவரை வச்சிருக்கலாம் இல்லைங்களா சகோதர சகோதரிகள். ஆனால் அவர் அந்த விஷயம் செய்யலை. அதை எடுத்து பிளஸ் பண்ணி பிட்டு கொடுக்குறார். நீங்களும் இதை வாங்கி புசியுங்கள்ன்ட்டு. புசியுங்கள் என்னங்களா, நம்முடைய ஜாயிண்ட் சாக்ரிஃபைஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இந்த சபை நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, நம்முடைய சாக்ரிஃபைஸ் கூட அதில் இணையணும் சகோதர சகோதரிகளே. ஐ ஆம் த லிவிங் பிரெட் விச் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் என்று சொல்றாங்க. வசனம் யோவான் 6:51. யோவான் 6:51. நானே வானிலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வானிலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று பார்க்கணும். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53 வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லிட்டார் இல்லைங்களா. So except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life என்று சொல்லிட்டார். இது ரீப்ரிண்ட் ஆர்டிகல் 6:11 நம்ம பார்க்கலாம். So what does it mean to eat the bread? பிரெட்டை நம்ம சாப்பிட்றது என்ன காண்பிக்கிறதா இருக்கிறது பார்க்கும்போது அவருடைய வலியை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது சகோதர சகோதரி. இன்னொரு விஷயம் பார்க்கும்போதோ அவருடைய புண்ணியத்தின் அந்த சாக்ரிஃபைஸை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. மற்றும் அவருடைய ஈடுபலியில நம்ம நம்பிக்கை வைப்பது என்று கூட பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ எப்படி இந்த அப்பம் இந்த ஒரு மாம்சீக சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் தான் ஜீவனா இருக்கிறார். மற்றும் பரலோக ராஜ்யத்துக்கு அந்த ஒரு பந்தய பொருள் இல்லைங்களா, நமக்கு என்னங்களா நித்திய ஜீவனுக்கு அழியாமைக்கு நமக்கு கொண்டு செல்வதாக இருக்கிற சகோதரிகளே. ஸோ we should eat daily to grow strong spiritually. ஸோ இங்கே நம்ம புசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதனுடைய நேரடி அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அவரை எப்படி நம்ம நேரடியாக அவரை புசிப்பது, அவர் என்ன கேனிபலிசம் சொல்லிக் கொடுக்குறாரா, மனுஷனுடைய சரீரத்தை புசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரா? இல்லை, அதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல முடியுங்களா? கட்டளைகள் சொல்லும் போது இங்கே அதோட வார்த்தை, அவருடைய தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தினந்தோறும் உட்கொள்ளணும் என்று பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாமிசம் நமக்கு நம்ம இந்த மாம்சம் உயிரோடு இருக்கணும், லைஃப் சஸ்டெயின் ஆகணும்னு சொன்னால் இந்த மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? தினந்தோறும் நம்ம உணவு எடுக்கணும் இல்லைங்களா, அப்பத்தை சாப்பிடணும். நம்ம தினந்தோறும் என்னென்ன நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ டைம் சாப்பிட்றோம்? சிலர் ஒரு டைம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, சிலர் 2 டைம் சாப்பிட்றாங்க, சிலர் 3, 4 அப்படியே போகும். பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் 11 o'clock சாப்பிட்றாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. எல்லாம் இந்த பாடிக்கு இல்லைங்களா, இந்த மனுஷனுடைய பாடிக்கு சஸ்டெயின் ஜீவிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா சகோதர சகோதரிகளே. செஞ்சால் தான் நம்ம உயிரோட வாழ முடியும் இல்லைங்களா. அதே போல் நம்முடைய புது சிருஷ்டி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் நம்ம புசிக்காமல் தேவனுடைய வார்த்தை எடுக்காமல் அப்படியே இருந்தால் நம்ம இருக்க முடியுங்களா? இல்லை. ஸோ இங்கே பார்க்கும்போதோ இந்த பாடிக்கு இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நமக்கு ஃபுட் கொடுக்கலன்னா அது ஸ்டார்வேஷன்னால டெத் ஆகிடும் இல்லைங்களா. அதே போல் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணுங்களா, அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம குரோ ஆகணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் நம்ம புசிக்க வேண்டியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். கொலோசியர் 3:2. இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். கொலோசியர் 3:2.
3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஸோ நமக்கு என்னங்களா தேவனுடைய வார்த்தை இருக்கு, கொடுத்துருக்கிறார், மேலிருந்து நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம், தினந்தோறும் நம்ம புசிக்க வேண்டியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு புது சிருஷ்டி எங்க இருக்குங்க? புது சிருஷ்டின்னு சொல்றோம், எங்க இருக்கு? நம்முடைய சிந்தையில இருக்குங்களா. அது எங்க இருக்கு? இந்த மாம்சமான சரீரத்துல தான் இந்த புது சிருஷ்டி இருக்கு என்று பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த புது சிருஷ்டிக்கு சரியான ஒரு ஊட்டம், ஒரு நியூட்ரிஷன், ஒரு நரிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா எதுலேருந்து நம்ம நரிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? மாம்சத்துக்கு நமக்கு தெரியும், நம்ம அதிகமான ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, நம்ம மாம்சத்தையும் பழ காய்கறிகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டு நமக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடையாது, நியூட்ரிஷன் நரிஷ்மெண்ட் கிடைச்சிடுது. ஆனால் அந்த புது சிருஷ்டி வளரணும், அது ஸ்ட்ராங்காக ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவையாக இருக்குது சகோதரர்களே? தேவனுடைய வார்த்தைகள் தான். ஸோ நமக்கு பார்க்கும்போது என்னென்ன வார்த்தைகள் தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார்? பைபிள் கொடுத்துருக்கிறார், சத்திய வேதம். அப்போ 7ஆம் தூதனுடைய ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா சகோதரர்கள்? எவ்வளோ ரைட்டிங்ஸ் இருக்கு, நமக்கு போதாது, டைம் போதாது. ஸோ பேர்பட்ட ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டை நம்ம பெற்று நம்ம தேவன் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் கொடுத்துருக்கிறதா அந்த கட்டளைகளை நம்ம கீழ்படுத்தி நடந்தா அதுவே போதுமானது சகோதரர்களே. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்போதான் இந்த புது சிருஷ்டி மேலும் மேலுமாக வளர்ந்து அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு அது போய் சேரும். ஸோ டெஸ்டினேஷன் எங்கன்னு சொல்ல முடியுங்களா? சரீரமாகிய சபையும் தலையாகிய கிறிஸ்துவ, அந்த சபைக்குள்ளாக நம்ம போய் ஒருவாய் போய் நம்ம சேரணும். அதுதான் நம்முடைய லக்கா இருக்கிறது சகோதரர்களே. அங்கே போய் சேரணும்னா நம்ம என்ன செய்யணும்? சரி பிரதர், உங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன், சரி சிஸ்டர் உங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன் சொல்ல முடியுங்களா? உங்களுடைய விசுவாசம் நீங்க செய்யணும், என்னுடைய விசுவாசம் நான் செய்யணும். நீங்க உங்களுடைய ஆகாரம் நீங்க புசிக்கணும், உங்களுடைய என்னுடைய ஆகாரம் நான் புசிக்க வேண்டியதா இருக்கு. இது தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலா இருக்கு சகோதரர்களே. இது வந்துட்டு மற்றவருக்காக நம்ம செய்யலாம், இல்லை நம்ம இன்னொரு சகோதரர் இருக்காரு, அவர் எனக்காக விசுவாசம் செய்வார், அவர் எனக்காக புசிப்பாரு, நான் வந்துட்டு போயிடுறேன், அவர் செஞ்சா போதும்னு சொல்ல முடியுங்களா? இல்லை. அவர் நம்ம பார்த்துருக்கோம், அவர் யாரை முன் குறித்தாரோ. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? முன் குறித்தது. நீங்கெல்லாம் முன் குறித்திருக்கீங்களா? எஸ், கரெக்ட். ஸோ நம்ம எல்லாம் முன் குறித்ததுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் சார். நம்ம எங்கே இருந்தோம் இல்லைங்களா? பாளையத்தில் இருந்தோம். ஆனால் நம்மளை முன் குறித்ததுனால தான் தேவன் நம்ம இங்கே வந்து வைத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது சகோதரர்களே. ஸோ இது நம்ம பார்த்தோம், அவங்கவுங்க தான் அந்த இதை சாப்பிடணும். அப்படியாக நம்ம அப்படிதான் வளர முடியும் கூட பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த சரியான ஊட்டம், சரியான ஃபுட்டு நம்ம அந்த புது சிருஷ்டிக்கு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த புது சிருஷ்டி இந்த சரீரத்தில் தான் இருக்கு இல்லைங்களா? இந்த சரீரம், இந்த மாம்சம் நமக்கு எதிரிங்க யாரும் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருங்க? மாம்சம். நம்ம இங்கே ஜெயிக்கலன்னா மற்ற 2 காரியத்தில் ஜெயிக்க முடியுங்களா? நமக்குள்ளே இருக்க ஜெயம், இங்கே தான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாம்சத்துல தான் நம்ம இருக்கிறோம், அந்த புது சிருஷ்டி இருக்கு. இதை ஜெயிச்சுட்டா மற்ற 2 காரியத்தையும் ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் கொடுத்துருவார் சகோதரர்களே. ஸோ ஆகையால் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கணும். பர்சனல் ஸ்டடி அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஸ்டார்டிங்கில் நம்ம அவ்வளோவா கவனம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம சத்தியம் கேட்க 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 நம்ம அந்த வழியில் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குது சகோதரர்களே. நமக்கு எதுவுமே நம்ம ப்ரைஸ் கொடுக்கல, பெரிய ப்ரைஸ் நம்முடைய தேவன் கர்த்தர் இயேசுவை கொடுத்துட்டு இருக்கிறார், ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு அந்த ஓட்டத்தை ஜெயமாக நம்ம ஓடி முடிக்கணும் சகோதரர்களே. லக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டியதாக இருக்கிறது சகோதரர்களே. ஸோ அப்படி பார்க்கும்போதும் இந்த புது சிருஷ்டி அது சரியான ஊட்டம் அதுக்கு கிடைக்கல என்ன ஆகிடுங்கோ? காலப்போக்கில் என்ன ஆகிடுங்கோ? அது அநேக இது சாக்கு போக்கு சொல்லும் இல்லைங்களா? மாம்சம் விடுமா? மாம்சம் விடவே விடாது. சரி பண்ணாலும் போய் தூங்கலாம், இது கொஞ்சம் படிக்கலாம்ப்பானா வேண்டாம், நீ ரெஸ்ட் பண்ணி போதும், இல்லை அங்கே யாருன்னா கூட போய் கொஞ்சம் வெட்டி பேச்சு பேசிட்டு வா அப்படிதான் சொல்லும் இல்லைங்களா? ஆனால் நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யும் போதோ, நம்முடைய புது சிருஷ்டியை நம்ம வளர்த்து கொள்ளும் போதோ, மாம்சத்தை நம்ம ஒடுக்கும் போதோ நம்ம ஜெயம் பெற முடியும் சகோதரர்களே. கர்த்தர் இயேசு அவருடைய பங்கை செஞ்சாருங்களா? அங்கே என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய சரீரமாக நான் கொடுத்துட்டப்பா, என் பங்கை நான் செஞ்சுட்டேன்.
இப்போ என்ன சொல்றாரு, நீங்க புசிங்க, உங்களுடைய பங்கை நீங்க இண்டிவிஜுவலா செய்யணும். அந்த சகோதரனுக்காக செய்யறேன், அந்த சகோதரிக்காக செய்யறேன்னா இந்த ஓட்டத்துல வந்தது வேஸ்ட் ஆகிடும் சகோதரர்களே. இது இந்த வசனங்களை நம்ம நிஜமா தியானிக்கணும். தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இதை நம்ம நழுவ விடக்கூடாது சகோதரர்களே. ஸோ அப்போ நம்ம சரியான ஊட்டம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, இந்த மாம்சம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடும் இல்லைங்களா? கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துட்டு இந்த புதிய சிருஷ்டி என்ன ஆகிடும், மறைச்சிடும். புதிய சிருஷ்டி மறைச்சுனா என்ன ஆகும், இந்த வழி விட்டே விலகி போயிடுவோம் நம்ம இல்லைங்களா? ஸோ ஆகையால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டியதாக இருக்குது. பர்சனல் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் நம்ம கூடைகளை நம்ம அட்டென்ட் பண்ணணும்ன்ட்டு கூட பார்க்குறோம். அநேக நமக்கு சத்தியவசனங்கள் நம்முடைய பிரதர்ஸ் முகாந்திரமாக அநேக தடவை நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொடுத்துருக்காங்க, படிங்கோ, கூட்டத்தில் கலந்துக்கோங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிற டைமில் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் நம்ம பர்சனல் ஸ்டடியை நம்ம கண்டிப்பாக விட்டு விடக்கூடாது சகோதரர்கள். அப்போ தான் நம்ம இந்த ஓட்டத்தில் நம்ம ஜெயமாக ஓடி முடிக்க முடியும்னு பார்க்குறோம் சகோதரர்கள். ஸோ இந்த நம்ம இந்த வார்த்தைகளை நிறைவு செய்யலாம். ஸோ இங்கே நம்ம முடிக்கிறோம். ஸோ முதலாவதாக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் நன்றிகளை எடுக்கலாம். பேர்பட்ட ஒரு சத்தியத்தை, பேர்பட்ட ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நமக்கு எந்த ஈடும் நமக்கு செய்ய முடியாது. நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு நம்ம நடக்கிறது தான் நம்முடைய செயலாக இருக்கும் சகோதரர்களே. ஆகையால் இதை கேட்ட இந்த சத்தியத்தை மறுபடியும் நம்ம தியானிக்கலாம். இதை ஆழமாக நம்ம சிந்திக்கலாம். சிந்திச்சு இதில் நடக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவருடைய கிருபையை பாராட்டுவாங்க சகோதரர்களே. தேவனுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு நன்றிகள் எடுக்கலாம். பொறுமையை கேட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நேரடியாக ஆன்லைன் வழியில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகளை எடுக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றிகள் எடுக்கும்.